ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு சவுதி டிஷ்ஷான சிக்கன் கப்ஸா தான். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி ஏன் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கப்ஸா ஸ்பைசஸ் ரெடி பண்ணுறதுக்காக 10 ஏலக்காய், 10 கிராம்பு, ஒரு பெரிய சைஸ் பட்டை, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் மல்லி எடுத்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சிட்டேன். இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு பீஸ் 150 கிராமில் இருக்கிற மாதிரி கடையில் சொல்லி வாங்கிக்கோங்க. அப்படி டோட்டலாக நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதோட நாம் அரைச்சி எடுத்த கப்ஸா மசாலாவை 2 ஸ்பூன் சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ½ ஹவர் ஊற விட்டுடலாம். இப்போ கப்ஸா பண்ணுறதுக்காக ஒரு பெரிய கடாயில் 100 மில்லி நெய், 50 மில்லி ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதோட மிளகு சேர்த்துட்டு 4 பொரிஞ்ச பிறகு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம ½ ஹவராக ஊற விட்ட சிக்கனை இதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு 2 தக்காளியை நான் அரைச்சி இது கூட சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு அகைன் ஒரு டைம் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சிக்கனை தடவி வச்ச அந்த பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணியை மட்டும் சேர்த்து அந்த தண்ணியை இது கூட சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதுலேயே சிக்கன் 50% குக்காக இருக்கும். அப்படியே விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு பிறகு ஓப்பன் பண்ணி சிக்கனை வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கும். இந்த டைமில் 1 கப் அரிசிக்கு 1½ கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அப்படியே உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அது கூட கப்ஸா மசாலாவை 1 ஸ்பூன் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்னொரு சைடு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி சிக்கனை நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த சைடு வச்ச அளவு தண்ணி கொதித்த பிறகு 1 கிலோ பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ சிக்கன் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டு அங்கேயும் கலர் சேஞ்ச் ஆகிடனே எடுத்து வச்சிடலாம். இன்னொரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதில் முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கப்ஸா பர்ஃபெக்டாக வெந்து ரெடியாகி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா வெந்திருக்கு. இது கூட நெய்யில் ரோஸ்ட் பண்ண முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சையும் சேர்த்துட்டு சிக்கனை மேலே அடுக்கி வச்சுக்க போகிறோம். எல்லா சிக்கனையும் உள்ளே வச்ச பிறகு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு பிறகு எடுத்தோம் அப்படின்னா அரேபியன் சிக்கன் கப்ஸா ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.